உலகெங்கும் உள்ள கடவுள் அலுவல் டிவி நேயர்களுக்கு மோசஸின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு பலன்கள் இதை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பராபவ வருடம் அப்படின்ற வருடம் தான் இப்போது இந்த ஆண்டு பிறக்கிறது. ஸோ இந்த ஆண்டின் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரி என்ற பலன்கள் இருக்குது என்பதை தான் நானும் ஜோதிட வசஸ்பதி வாஸ்து கன்சல் திரு புருஷோத்தமன் அவர்களும் பார்த்தீங்கன்னா இன்றைய புத்தாண்டு பலன்களை சொல்ல நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த பராபவ ஆண்டில் பார்த்தீங்கன்னா சார், ஆக்சுவலி இந்த லக்ன அதிபதி சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 12ல் இருக்கார். அவர் 1க்கும் 6க்கும் அதிபதியும் கூட. ஸோ லக்ன அதிபதியை பார்த்தீங்கன்னா 12ல் இருக்கிறதா நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள் சரிங்களா, இது சார்ந்த விஷயம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். விவசாயம் சார்ந்த விஷயங்கள் மழை பொழிவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த சுக்கிரன் பகவான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவர் பெண்களுக்கும் அதிபதி, ஆபரணத்துக்கும் அதிபதினு சொல்லலாம். சுக்கிர பகவான் 12ல் இருக்கிறார் லக்னத்துக்கு. அப்போ என்ன விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கூடவே உச்சத்தில் சூரியன் இருக்கிறதுனால போர் பதட்டங்கள் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஆண்டில் வெப்பமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து உச்சத்தில் இருக்கார் சுக்கிரனோட, அதனால வெப்பமும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு முக்கியமாக தொந்தரவுகள் அதிகமாகவே இருக்கும். உடல் சார்ந்த தொந்தரவுகளோ எதிர்பாலித்திரவு தொந்தரவுகளோ அதிகமாக இருக்கிறதான வாய்ப்புகள் உண்டு. எனவே பெண்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இந்த லக்ன ரீதியாக பார்த்தீங்கன்னா 2க்கும் 5க்கும் அதிபதியான புத பகவான் 11ல் இருக்கார். ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிக கவனம் வேணும் சரிங்களா. குழந்தைகளின் மனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவன சிதறல்கள் அதிகமாக இருப்பதற்கான வழி தவறி போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கம்யூனிகேஷன் விஷயத்துலாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வரது ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதியான நம்ம சந்திர பகவான் லக்னத்துக்கு 10ல் இருக்கிறாரு. 10ல் இருக்கிறதுனால ராகுவோடு இருக்கிறார். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான ஒரு ஜீவன்களால் சரிங்களா, 4 கால் ஜீவன்களாக இருக்கலாம், இல்லை 2 கால் ஜீவன்களாக இருக்கலாம், விஷ ஜந்துக்களாலும் இருக்கலாம், ஒரு விதமான நோய் தாக்கங்கள் என்னன்னே தெரியாது திடீர்னு ஒரு நோய் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். 4ஆம் அதிபதியான சூரிய பகவான் லக்னத்துக்கு 12ல் இருக்கிறதுனால வெப்பம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய ஆபரணங்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கும். நிறைய களவாடம் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே ஆபரணங்கள் இருந்தால் வெளியே போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகிறது மிகவும் நல்லதுன்னே சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ம் 12ம் அதிபதி நம்ம செவ்வாய் பகவான் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 11ல் இருக்கிறார். அப்போ என்ன விஷயங்கள் நடக்கும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சில முரண்பாடுகள் இருந்திருக்கு பாருங்க, அதில் கொஞ்சம் சரியாவதற்கான காலகட்டங்களாக இருக்கிறது. யாருன்னா திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அது சில முரண்பாடுகள் ஏற்படும். ஆனால் உங்களோட விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நம்ம ரிஷப லக்னத்துக்கு 8க்கும் 11க்கும் அதிபதியான குரு பகவான் 2ல் இருக்கிறதுனால விலைவாசிகள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மஞ்சளாக இருந்தாலும் சரி, பட்டாடைகளாக இருந்தாலும் சரி, இல்லை தங்கம் சார்ந்த விஷயங்கள் விலையேற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. முதலீடுகள் அயல்நாட்டு முதலீடுகள் இந்தியாவில் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகனே சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த 9 மற்றும் 10ஆம் அதிபதியாக சனீஸ்வர பகவான் 11ல் இருக்கிறதுனால இந்த சம்பந்தப்பட்ட எண்ணெய் வித்துக்களாக இருக்கும்போது அதனால பற்றாக்குறைகள் ஏற்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கூடவே செவ்வாய் பகவான் இருக்கிற புத பகவான் நீச புத பகவான் அங்கே இருக்கிற செவ்வாய் பகவான் இருக்கிறனால அக்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அக்னி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் பெரிய விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் யாராவது கூர்மையான ஆயுதங்களாலோ இல்லை அக்னி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் வெறும் விளையாட்டாக கூட எதுவும் பண்ண வேண்டாம். அது பிரச்சனை முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது போல விஷயங்கள் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் முன்பகுதியில் அதிக மழை இருப்பதனால் சரிங்களா, முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டின் துவக்கத்தில் வெப்பம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். புரட்டாசி அந்த காலகட்டங்களில் மழை பொழிவு அதிகமாக இருப்பதனால் நிறைய பொருட்களின் விலைகள் குறைவதற்கான, விவசாய பொருட்களின் விலை குறைவதற்கான இந்த வெள்ளம்லாம் இருக்குது பாருங்கள், வெள்ளம், தேன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதோட விலைப்பாடுகள் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் தங்கம் வந்து அதிகமாக தான் ஏறும். அரசியல் மாற்றங்களில் பார்த்தீங்கன்னா புதிய தலைவர்கள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் இந்த ஆண்டு ஏற்படுவதாக இருக்கும். ஸோ இந்த பராபவ ஆண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண் அரசியல்வாதிகள் வந்து முன்னிறுத்தப்படுவாங்க. நிறைய பெண் அரசியல்வாதிகள், பெண் தலைவர்கள் வந்து நிறைய வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலங்களில் பெண்கள் வந்து இந்த எலெக்ஷனில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது சொல்ல. மேலும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த நோய் தொற்றுன்னு ஐயா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. இந்த நோய் தொற்று எப்படி இருக்குன்னா நீர் மூலயமாவோ இல்லை காற்று மூலயமாவோ பரவக்கூடிய வியாதிகள் வந்து அதிகமாக இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா நம்ம சொல்லுவாங்க, முன்னாடி ஒரு காலத்தில் இந்த கால்ரா வந்துச்சுன்னு சொல்லுவோம், தண்ணி குடிக்கும் போது
வயிறு பார்த்திங்கன்னா பேதியாகி கால்ரா அந்த மாதிரி வியாதிகள்லாம் வந்துச்சு. காற்றின் மூலமாக பரவக்கூடிய நீர் மூலமாக பரவக்கூடிய வியாதிகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த தங்கத்தின் மீது விலை அதிகமாக இருக்கிறதுனால நிறைய தங்கம் வந்து திருடு போகுது. இந்த திருட்டு சார்ந்த விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் மொபைல் ஃபோனை திருடுனா வண்டியை திருடணும், இப்போ எல்லாமே என்னென்னாக்கா இந்த தங்க நகைகளை சார்ந்த திருட்டுகள் வந்து அதிகரிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா மேலும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நிறைய சட்டங்கள் பார்த்திங்கன்னா வரும். குறிப்பாக ஏஐ பார்த்திங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள் தலைவர்கள் சொல்லாத நிறைய விஷயத்தையே வந்து சொன்ன மாதிரியான நிறைய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட் என்பது கண்டிப்பாக இருக்கும். மேலும் இந்த இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த போர் பதற்றம்லாம் நடந்துகிட்ருக்கு. இது கொஞ்சம் போர் பதற்றத்தினால மேலும் விலைவாசிகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இப்போ பார்த்தா கடல் சார்ந்த விஷயம் பார்த்திங்கன்னா வணிகம் வந்து இன்னும் பாதிக்கப்படும் சொல்லுவோம். ஏன்னா செவ்வாய் பகவான் அங்கே மீனத்தில் சஞ்சரிக்கும் போது பார்த்திங்கன்னா போர் பதற்றம் இன்னும் அதிகமாகும். கடல் சார்ந்த இப்போ வான்வழியில் நடக்கக்கூடிய அந்த தாக்குதல் பார்த்திங்கன்னா நீர்நிலைகளில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய கப்பல்கள் பார்த்திங்கன்னா அதில் மூழ்கடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த ஆயில் சார்ந்த விஷயம் ஏற்கனவே இந்த பெட்ரோல் டீசல் இப்போ ஏற்கனவே பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையை அதிகரித்து இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தணிவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நேயர்கள் என்னென்னாக்கா இந்த ஆண்டு வந்து சில விஷயங்கள் குரு சார்ந்த விஷயத்தில் சில தாக்கங்கள் ஏற்படுத்தினாலும் ஒரு கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஏன்னா எல்லாமே மாற்றத்துக்குரியதான், எதுவுமே நிலையானது என்பது இல்லை. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக குரு பகவான் வந்து கடகராசியில் வரும்போது இந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் என்பதுக்கு. மேலும் என்னென்னாக்கா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய கலவரங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே. ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. மேலும் குழந்தை பேர் என்பது கொஞ்சம் இந்த குழந்தை பிறப்பு விகிதங்கள் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஏன்னா குழந்தை பிறப்பில் பார்த்திங்கன்னா நிறைய விகித மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா குழந்தைக்காக நிறைய பேர் எல்லாமே இப்போ ஏற்கனவே ஐஎஃப்ன்ற மாதிரி இந்த மாதிரியான மருத்துவ இயற்கையான குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்து செயற்கையான குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த பராபவ ஆண்டில் நடக்கிறதுக்கு இருக்குது. ஸோ அதனால் நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒழுக்கமான விஷயங்கள், ஒழுக்கம்னா என்னென்னாக்கா உடல் சார்ந்த ஒழுக்கம், சரியான முறைக்கு சாப்பிடுவது, உடம்புக்கு தேவையான சின்ன சின்ன ஃபிசிக்கல் எக்ஸசைஸை செய்வது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கிறதுனால எப்போதும் எல்லார்ட்டும் ஒரு சோம்பல், காலையில் எல்லோரும் லேட்டாக எழுந்திரிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கலர் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் உடல் கழிவுகள் நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா அந்த டாக்ஸினிட்டி சேராத அளவுக்கு நம்ம அந்த மலை ஜலம் இந்த உடல் கழிவுகளை சீராக வெளியேற்றக்கூடிய தன்மைகளில் நம்ம இருந்தோன்னா நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் ஆரம்பத்திலே சரி செய்திங்கன்னா இந்த பராபவ ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்க ஆண்டாக மாற்றிக்கலாம். மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் கிரக நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது என்பதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட ஆண் பெண் வசியம் செய்வினை ஏவல் செய்ததுக்கு திருப்பிவிட கைத்தொழில் முன்னேற்றம் அடைய எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பராபர ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பான ஆண்டாக உங்களுக்கு அமைய போகுது. ஏன்னா வச்சிங்களேன், ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து 5ல் இருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் அடைய வேண்டிய அந்த ஆசைகள், அடைய வேண்டிய அந்த விஷயத்தை என்னன்னாக்கா பொறுமையாக இருக்க மாட்டீங்க, அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, உடனே நடந்தணும். யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா வேகமாக செய் இப்படின்னு சொல்லி நிறைய மனசில் பார்த்திங்கன்னா அதிகமான பரபரப்பான சூழல்கள் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு சைலண்ட்டாக படுத்து தூங்கிடுவீங்க. இதுதான் பிரச்சனையே. இப்போ ஏன்னா வச்சிங்களேன், அங்கே கூட வந்து சனி பகவானும் கூட இருக்கார். அதனால் என்னென்னாக்கா புதன் பகவானும் கூட இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சூழல்களில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப விஷயங்கள் வந்து மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஏன்னா பழைய விஷயங்களால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப மன அழுத்தம் வந்து ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும். அதே போல்
ப்ரொமோஷனுக்காக ஏதோ ஒரு பழைய விஷயங்கள் பழைய ஒரு போன வாட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, இந்த காண்டு அதை எல்லாமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்போதும் தாய் மாமன்ற உறவு வந்து உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம. ஏன்னா தாய் மாமன் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து தாய் மாமனால் மாமன்ற உறவே ஒரு பிரச்சனையும் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும். ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் மாமன்ற உறவு மூலயமாக உங்களுக்கு ஒரு அழுத்தம் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் என்னென்னாக்கா உங்களுடைய சக நண்பர்கள் வழியாக உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன், ஏன்னா அதுக்கு ஒரு லீடு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதன் மூலயமாக இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணால் இவரை போய் பார்த்தேன்னா ஒரு ப்ரொமோஷன் வந்துடும் அப்படின்னு ஒரு நண்பர்கள் மூலயமாக அந்த ப்ரொமோஷனுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். ஸோ அதை நீங்கள் சரியான அணுகுமுறை செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் சொல்லுவோம். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா சேமிப்புகளை அதிகமாக தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய இந்த காலகட்டத்தில் தங்கத்தின் மீது சேமிப்பு, இல்லை என் பணத்தை வந்து எங்கே மறைமுக முதலீடுகளை செய்து அதன் மூலயமா உங்கள் பாக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கான அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க. ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க ஏதோ ஒரு சேமிப்பை கண்டிப்பாக செய்தே ஆகணும். செய்யலைன்னா கூட தயவு செய்து செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு தேவையான அதிகமான மகிழ்ச்சியையோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இந்த காலத்தில். நிறைய பேர் குழந்தை பேருக்காக பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் நிறைய முயற்சி எடுத்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கான வாக்கியம் இருக்குது, நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் தேவைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த தேவைகளுக்காக எங்கேயாவது ஒரு விரயம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நமக்கு ஒரு பொருள் தேவையாக இருக்குது. அதுக்காக என்னென்னாக்கா எல்லோரும் 10 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய பொருளை நீங்கள் அவசரத்தில் என்ன பண்ணுவீங்க, 15 ரூபா கொடுத்து வாங்குவீங்க. அதனால் என்னென்னாக்கா உங்கள் தேவைகளை கொஞ்சம் சரியான விஷயத்தை வச்சு சரியான நபரை போய் சந்திக்கணும். ஏன்னா நம்ம அவசரப்படும் போது, ஏன்னா விருச்சிக ராசிக்காரன் இந்த காலத்தில் அவசரம் மட்டும் படக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா இந்த கிரக சூழல்கள் எல்லாமே உங்களை என்ன பண்ணும், வேகமாக மைண்டை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனாலேயே நிறைய பேருக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். சரியாக படுத்தா தூக்கம் வராது, மனசுக்குள்ளே அந்த ஓடின விஷயமே பழைய விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் சொல்லுவாங்க ஃபேன் சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனாலேயே நிறைய மனம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்காது இந்த காலத்தில். மேலும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய உங்களுக்கு எந்த ஒரு உபாதைகளாக இருந்தாலும் நீங்கள் அலோபதி ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா அலோபதி ட்ரீட்மெண்ட் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியான ஒரு மருத்துவ தன்மையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. மேலும் என்னென்னாக்கா இந்த தூக்கம் என்பது இந்த காலத்தில் சூழ்நிலைகளால் கிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏதாவது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த காலம் இந்த சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறதுக்கு நிறைய இன்விடேஷன் வீட்டுக்கு வரும். ஸோ இந்த காலத்தில் அந்த சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நிறைய பயணங்கள் செய்யக்கூடிய சூழல் வரும். இங்கேருந்து அங்கே போகணும், அங்கேருந்து இங்கே. அதனாலே என்னென்னாக்கா நிறைய பேருக்கு தூக்கமின்மை என்பது ஏற்படும். அதனாலே உடம்புல நீர்த்தன்மை குறைந்து அதனால் உடல் உபாதைகள் வரும். சரியான இந்த பீரியட் சைக்கிள் பெண்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரியட் சைக்கிள்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் என்னக்கா முறையான உணவு பழக்கம், முறையான தூக்கத்தை விருச்சிக ராசிக்காரன் கண்டிப்பாக இந்த காலத்தில் செய்தே ஆகணும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருமானம் சார்ந்த விஷயங்கள் இல்லை படிப்பு சார்ந்த விஷயங்கள், இப்போ வருமானம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருமானம் கண்டிப்பாக இருக்குது. வரைமுகம் திடீர்னு எதிர்பாராத வருமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது கடன்கள் நிறைய வாங்கி வச்சுருக்கீங்களா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு? இந்த காலகட்டம் இந்த பராபவ ஆண்டில் அந்த கடன்களை முழுமையாக அடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். புதிய முதலீடுகளை செய்வதற்கான காலகட்டமாக இந்த ஆண்டு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திகழப்போகுது. இந்த ஆராய்ச்சி நிலை சார்ந்த படிப்புகளில் மாணவர்களை எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். இந்த +2 முடித்த பர்சன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா +2 முடித்த மாணவர்கள், 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி நிலை சார்ந்த விஷயங்கள், இல்லைன்னா மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள், புதிய கண்டுபிடிப்புகள், இந்த ரோபோட்டிக்லாம் வந்து பாருங்கள். ஸோ இது போல் துறையை எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அறிவியல் துறையை எடுத்து கொஞ்சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் ரொம்ப நல்லா இருப்பதுன்னா காலகட்டங்களாக இந்த காலகட்டம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். மேலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வீடு வண்டி வாங்கணும் இந்த ஆர்வத்தோடு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக அதுக்காக ஒரு லோன் வாங்குறதுக்கான சான்சஸ் உண்டு. லோன் நீங்கள் இதற்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க, அது கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் வச்சா அவங்க 2 ஸ்டெப் வைப்பாங்க. அதுபோல் ஒரு முயற்சியோடு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களோட வார்த்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வார்த்தைகளால் ஒரு விதமான பிரச்சனைகளை சந்திப்பதற்கான காலகட்டமாகவும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தங்கம் சார்ந்த விஷயங்களும் பட்டு சார்ந்த விஷயங்களும், பட்டு துணியில் இருக்க பட்டு புடவை, பட்டு
ஷர்ட்ஸ்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வாங்குவதற்கான காலகட்டம். ஏன்னா நீங்கள் நிறைய இதுதான் இந்த காலத்தில் யூஸ் பண்ணுவீங்க. அழகு சாதன பொருட்கள் நிறைய வாங்குவதற்கான காலகட்டமாகும். அழகு சாதன பொருட்களால் மூலமாக ஒரு விதமான நோய் தொற்று ஏற்படுவதற்கான காலகட்டமாகவும் இருக்குது, சரிங்களா? அதனால் ஒரு பாடியில் ஒரு ஹீட் ஒன்று டெவலப் ஆகும். அதனால் ஹார்மோன் ரிலேட்டடான இஷ்யூஸ் எதனா ஏற்படுறதுன காலகட்டமாக இருக்குது. அதனால் இந்த அழகு சாதன பொருட்களை கொஞ்சம் கவனமாக, நல்ல கிளியரான நல்ல ப்ராடக்டாக அப்படின்னு பாருங்கள். தேவை இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க. ஏன்னா எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கியிருந்தாலும் அவங்கவுங்களுக்கு சரியில்லைன்னும் போது அது ஒத்து வராமல் போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிராண்டான ஒரு ஷர்ட்டை எடுத்துட்டேன் அப்படின்னு போடும்போது அது ஷர்ட்டு ரொம்ப சின்னதாக இருந்தால் டைட்டாக இருக்கும் உடம்பு போகிறதுக்கு, ரொம்ப லூஸாக இருந்தாலும் ஒரு ஃபிட்னஸ் இல்லாமல் இருக்கும். அதனால கரெக்டாக அந்த பொருள் உங்களுக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதற்கான விஷயத்தை செய்யும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பானது ஒரு விஷயமா அமையும் சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு விதமான தேக்க நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராகு கேது பயிற்சி முடிஞ்சதும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில்துறையில் ஒரு உச்சநிலை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கான காலகட்டமாகவும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் திகழப்போது. கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு உங்களோட அனுபவத்தெல்லாம் கொஞ்சம் செலக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த பிளான் பண்ணி இது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு முயற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறந்ததொரு காலகட்டமாகவும் திகழும் சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த விரயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுப விரயமாக எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி சார்ந்த பொருட்களில் காலம் அறிந்து நீங்கள் வெள்ளி சார்ந்த பொருட்களை வாங்கும் பொழுதும் இல்லை யாருக்காவது திருமண உதவிகள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கோ இல்லை உறவினர்களுக்கோ இல்லை நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் பெண்களுக்கு மாங்கல்ய தானம், ஸோ மாங்கல்யம் நீங்கள் யாருக்காவது வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கான பணத்தை நீங்கள் செலவு செய்யும் பொழுது உங்களுக்கு நீங்கள் செய்த அந்த கர்மாக்கள் நிறைய சொல்லுவாங்க பாருங்கள், அந்த விஷயங்களை தடைகளாக உடைத்தெறிந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் திகழும் சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனசில் நினைத்த உங்களுடைய ஆன்மீகம் எப்படி இருக்குன்னு இந்த காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய இருக்குது. நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு செய்வாங்க. ஏன்னா மனசில் ஆசைப்பட்ட அந்த கோயில்களுக்கு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேர் என்னக்கா திருப்பதி போகணும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்தை தடைப்பட்டு அந்த திருப்பதி போயிடுவதற்கான வாய்ப்பு. அதே மாதிரி என்னென்னாக்கா சில பேர் அம்மனுக்கு அந்த பார்த்திங்கன்னா வேண்டி இருப்பாங்க, நேர்த்தி கடன்லாம் இருக்கும். அந்த நேர்த்தி கடனையில் ரொம்ப வருஷமாக செய்ய முடியாமல் போயிருக்கோம், தடைப்பட்டிருக்கோம், நம்ம செய்யலான்னும் போது அந்த சூழ்நிலைகள் அமையாக இருக்கும். ஸோ அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வதன் வழியே உங்களுடைய நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அந்த பாக்கியங்கள், அந்த செய்ய வேண்டிய அந்த மன நிறைவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆன்மீகத்தின் வழியாக உங்களுடைய மனசில் அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்த மனசில் போட்ட அந்த ஆசைகள், உங்களோட விருப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றிக் கொள்வதற்கு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டின் மூலயமாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி விடும். அதனால் என்னென்னாக்கா உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி, நீங்கள் திருப்பதி போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி தானமோ நீர் தானம் மோர் தானம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆன்மீக திருப்பணிகளை நீங்கள் செய்வதன் மூலியாக உங்கள் மனமும் அமைதியாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட ஆண் பெண் வசியம் செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட கைத்தொழில் முன்னேற்றம் அடைய எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்.